அடிநாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சிக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் அடிநாய்டு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதற்கு நல்லாயிருக்கும். நேசல் பாலிப், டான்ஸ்லை எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. இது வந்து யூஸ்வலாக நம்ம அந்த கொரோனா பீரியடில் நிறைய நம்ம வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க இல்லையா. இதற்கு இந்த மாதிரியாகவே வணக்கம், நான் உங்கள் சித்த டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தர்ஷனுக்கு வந்து நல்ல கோல்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்னென்னா ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். தர்ஷன், நீங்கள் ஏதோ பண்ண வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அதான் சொல்லிட்டேனேடா, உனக்கு கொஞ்சம் ஆவி பிடிக்கிறதுக்காக. ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் கூட எக்ஸ்டர்னலாக பண்ணுறதும் நல்ல ரெமெடி தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த சளி பிடிச்சிருக்கிறது, சைனசைட்டிஸ், அது மாதிரி தலை பாரமாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த நீர் ஆவி பிடிக்கிறது, நம்ம மூலிகையெல்லாம் சேர்த்து ஆவி பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. இது வந்து யூஸ்வலாக நம்ம அந்த கொரோனா பீரியடில் நிறைய நம்ம வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க இல்லையா. இதற்கு இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுக்கு, அதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதுக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து சளி பிடிச்சிருந்தால் மட்டும் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபீவர் இருந்தால் கூட வந்து இந்த மாதிரி ஆவி பிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த கபத்தினால் அந்த சளி பிடிச்சிருந்தால் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஃபீவருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடிநாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சிக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் அடிநாய்டு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதற்கு நல்லாயிருக்கும். நேசல் பாலிப், டான்ஸ்லைட்டிஸ், இது எல்லாத்துக்குமே, சைனசைட்டிஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தா ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க, ஃபேஸ் எப்போவுமே பஃபியாக இருக்கக்கூடியவர்களுக்கும், அதுபோல் வந்து பார்த்தோன்னா முழங்காலில் எல்லாம் வீக்கம், வலி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம மூலிகையில் ஆவி பிடித்தல் அப்படின்றது ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து நமக்கு ரிசல்ட் தரக்கூடியது. இப்போது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வரையிலும் உள்ளதுக்கு பார்த்தோன்னா இந்த அளவு ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்தோன்னா புதினா லீஃப் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது வந்து கொஞ்சம் குப்பைமேனி இலை. ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கு மாதிரி நிறைய லீஃப் இருக்கு இல்லையா, அவ்வளோ தேவையில்லை. அதனால் கொஞ்சம் போல் வந்துட்டு எடுத்துக்கிறோம். லெமன் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். இது கூட ஓமம் பாருங்கள், இந்த அளவு எடுத்துட்டால் போதும். கொஞ்சம் ஓமம், அதுபோல் மிளகு வந்துட்டு ஒரு 4-5 மிளகு இருந்தால் போதும். கிராம்பு இருக்கும் இல்லையா, ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். சால்ட் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கோம். இது வந்து பச்சை கற்பூரம். ஓகே, பாருங்கள், இந்த பச்சை கற்பூரத்தில் நம்ம ஒரு சின்ன பீஸு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும், இந்த இன்க்ரீடியன்ஸை 1-2 நம்ம இடிக்கல்ல இடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ஓரளவு கொதிச்சிருக்கு. ஸோ அந்த சூடாக இருக்கும்போது இந்த லீஃபெல்லாம் போட்டு வேக விட்டுருக்கோம். பார்த்துக்க பொறுமை. லெமன் அப்படியே கொட்டியா? நீங்கள் தானே சொன்னீங்க அப்படியே விட்டால் நல்லா இருக்குன்னு. அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணலாமே. இங்கே வச்சுக்கோ. செம வாசனையாக இருக்குமா? நல்லா இருக்கா? கூட இருக்கும்போதுமே வாசனை தெரியுதா? ஆமாம், கோல்டு இருக்கும்போது இந்த வாசனையாம பிடிச்சோன்னா நல்லாயிட மாட்டீங்க. ஒரு தடவை இதை நல்லா டிப் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஃபுல்லாக எல்லாம் தண்ணியில் நல்லா பாயில் ஆகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு ஏற்கனவே. இன்னும் கொஞ்சம் இந்த இலையெல்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்லா வந்து அந்த ஸ்ட்ரீமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சு பாயில் பண்ணலாம்.
நல்லா கொதிச்சு இந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆனோடனே சூப்பரா இருக்கு. நம்ம இப்போ வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். தர்ஷனுக்கு இந்த ஸ்மெல் வந்து சூப் மாதிரி இருக்கா. ஓ ஓகே, நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சாடா. டவல் கொடுப்பா. எப்போவுமே வந்து இந்த ஃபுல்லாக ஸ்வெட் ஆனோடனே இதை உடனே தொடச்சிடணும். நான் அது இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது கூட நொச்சி இலையும் எக்காலிப்டஸ் லீஃப் இருக்கும் இல்லையா, அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நமக்கு நொச்சி லீஃப் எதுவும் இல்லைன்றனால இன்னும் கேப்சூல் ஃபார்மில் இருக்கும் இல்லையா, இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த தைமால் யூக்கலிப்டஸ் ஆயில் இதெல்லாமே சேர்ந்த மாதிரி கேப்சூலாக இருக்கும். இது தேவைன்னா நம்ம இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள லீஃபை போட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது.